உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியணையின் ஓராண்டில் வீடியோ விலை வாசிப்பு திட்டத்தின் 198ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எசையா புத்தகத்தினுடைய 14ஆம் அதிகாரமும் 15ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தோபித்தை நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம இன்னொரு புதிய புத்தகத்தை துவங்க போகிறோம். 12 சிறிய இறைவாக்கினர்கள், மைனர் ப்ராஃபெட்ஸில் 4 முடிச்சிட்டோம். இன்றைக்கி 5ஆவதாக யோவேலை நம்ம இன்றைக்கி துவங்க போகிறோம். யோவேல் புத்தகம் ரொம்ப சின்னது தான், 3 அதிகாரங்கள் தான் இருக்குது. அதில் முதல் 2 அதிகாரங்களை இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். நாளையோட யோவேல் புத்தகமாக முடிஞ்சிடும். 3ஆம் வாசகமாக இன்றைக்கி நம்ம தொடர்ந்து நீதிமொழிகள் தான் நம்ம வாசிக்க போகிறோம். எப்பயுமே 3ஆவது வாசகம் நீதிமொழிகள் தான். இப்போ 3ஆவது வாசிப்பு என்னது? 10ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 4 வசனங்கள். 17ஆம் வசனம், 18, 19, 20 இந்த 4 வசனங்களை இன்றைக்கி வாசிப்போம். இந்த 4 வசனங்களும் மோஸ்ட்டாக நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி இங்கே இருக்கிறது. நம்ம பேச்சு எந்த அளவுக்கு நம்ம நாகரிகமாக ஒரு தன்னடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இன்றைக்கி எசையா புத்தகம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 27 வரைக்கும் இந்த அதிகாரங்கள் ஃபுல்லுமே, இந்த 14-15 அதிகாரங்கள் ஃபுல்லாக பிறனத்தவர்கள், பாபிலோன், அசிரியா நாடு, எல்லா நாடுகளுக்கு எதிராக உரைக்கப்படுகிற இறைவாக்குகள். அதே நேரத்தில் அதுக்கு நடுவில் ஆண்டவர் சீயோனியும் எருசலேமையும் இஸ்ரேலையும் திருப்பி முந்தைய நிலைக்கு கொண்டு வருவார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்நோக்கி திறக்கக்கூடிய இறைவாக்கும் நடுவில் குட்டி குட்டியாக உள்ள சொருகப்பட்டிருக்கும். அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ நேற்றே நம்ம 13ஆவது அதிகாரத்தில் பார்த்துட்டோம், பாபிலோன் எதிரான இறைவாக்குகள் உரைக்கப்பட்டது. இன்றைக்கும் அது தொடரும். 14ஆம் அதிகாரமும் பாபிலோன் தேசத்துக்கு எதிரான ஒரு இறைவாக்கு தான். அதே நேரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் மோவாபு தேசத்துக்கு எதிரான இறைவாக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அல்மாதவர்களே, இதில் வரலாற்றின் அடிப்படையில் ஹிஸ்டோகிரிட்டிக்கலாக பார்த்தோம்னா இது பாபிலோன், மோவாபுக்கு எதிராக நம்ம பார்க்கலாம். ஆனால் அது மட்டும் இல்லை அல்மாதவர்களே, இந்த இறைவாக்குகளை ஆவிக்குரிய வகையில் ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்லையும் பார்க்கலாம், அந்த சென்ஸ்லையும் பார்க்கலாம். அப்போ ஸ்பிரிச்சுவல் சென்ஸில், மாரல் சென்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, இதை ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். 14ஆம் அதிகாரத்தில் பாபிலோனினுடைய அரசன் வீழ்வான், அதை பற்றின ஒரு இறைவாக்கு இருக்கும். அதை ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் சாத்தான் விண்ணகத்திலிருந்து வீழ்கிறது, அவனுடைய அந்த ஆட்சியிலேருந்து, அவனுடைய தலக்கணத்தினால, செருக்குனால அவன் விழுகிறது, இவங்க அதோடு கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ பாருங்களேன், அதை நம்ம விளக்க உரையில் இன்னும் விரிவாக பார்ப்போம். எவ்வளவு ஆழமான விஷயங்கள் பைபிளில் இருக்குது. நம்ம நிறைய தெரியாமலே நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுறோம். இது வரலாறில் எசையா வாக்கினர் இது சொல்கிறார், ஆவிக்குரிய வகையில் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு அப்படின்னு சொல்லி ஆதி திருச்சபையின் தந்தையர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. சரி, இன்றைக்கி யோவேல் புத்தகத்துக்குள்ளே போவோம். பாருங்கள், யோவேலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, அவர் டே ஆஃப் த லார்ட் ப்ராஃபெட் அப்படின்வாங்க. அப்படின்னா ஆண்டவரின் நாள் அப்படின்ற அந்த ஒரு கூற்றினுடைய ஒரு இறைவாக்கினர். ஏன்னா அவருடைய இறைவாக்கு ஃபுல்லாமே ஆண்டவருடைய நாள் வந்துருச்சு, ஆண்டவருடைய நாள் வரப்போகுது. ஸோ ஹி இஸ் கால்ட் த டே ஆஃப் த லார்ட் ப்ராஃபெட். ஆண்டவரின் நாள் அப்படின்ற அந்த கூற்றின் இறைவாக்கினராக பார்க்கப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையை பற்றியோ இல்லை இவருடைய பணியை பற்றியோ நமக்கு எதுவுமே குறிப்பிடப்படலை, நமக்கு எதுவுமே தெரியாது. ஒரே ஒரு விஷயம், வேறு யாரோ ஒரு தெரியாத ஒரு நபரினுடைய, பெத்துவேல் அப்படின்ற ஒரு நபரினுடைய ஒரு மகன், அவ்வளோதான். அதே மாதிரி அவர் இது எந்த காலத்தில் பணி செஞ்சார்னாலும் அதுவும் நமக்கு தெரியல. இறையியல் அறிஞர்களால் கண்டுபிடிக்க முடியல. நிறைய இறையியல் அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டேட் சொல்கிறாங்களாம். கிமு 300லேருந்து அதுக்கு முன்னாடி கிமு 800 ஆண்டுகள், இதுக்கு நடுவில் ஒவ்வொரு அறிஞர்களும் ஒரு காலகட்டங்களை சொல்கிறாங்களாம். இந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை ஆராய்ச்சி செஞ்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவுக்கு வராங்க. ஸோ நமக்கு தெளிவாக தெரியல இவர் எந்த காலத்தில் இந்த இறைவாக்குகளை உரைச்சார் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட்டாக இந்த நாடு கடத்தப்படுவதற்கு முன்பாக தான் இருக்க வேண்டும். யூதா பாபிலோன் நாடு கடத்துவதற்கு முன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த புத்தகத்தினுடைய ஒரு வரியில் இதனுடைய சம்மரியை சொல்லணும் அப்படின்னா இது என்னது? இந்த யோவேல் புத்தகம் எதை பற்றி? சிம்பிளாக சொல்லணும்னா, ஆண்டவருடைய நாள் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் அவருடைய தீர்ப்பின் நாள் வந்துக்கிட்டு இருக்கு, மனமாறுங்கள். அவ்வளோதான் யோவேல் இறைவாக்கின்னு சொல்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இது ஆண்டவருடைய முதல் வருகைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஆவிக்குரிய வகையில், அது 2ஆம் வருகைக்கும் எடுத்துக்கலாம்.
அதனால தான் இதை வந்து நிறையா மோஸ்ட்டாக இதில் குறிப்பாக ரொம்ப ஃபேமஸானது. உங்கள் உள்ளங்களை கிழித்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய ஆடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள், உங்களுடைய உள்ளங்களை கிழித்து கொள்ளுங்கள் அப்படின்ற அந்த வசனம் நமக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். மோஸ்ட்டாக இதை தான் நம்ம வந்து விபூதி பூதன் அன்றைக்கி நம்ம வாசிப்போம், ஆஷ் வெட்னஸ்டே அன்றைக்கி. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸானது. பாருங்கள், அப்போ அவர் வந்து இங்கே இஸ்ரேல் மக்களை வந்து வரலாறில் மனமாற சொல்வது நமக்கு இந்த காலகட்டங்களில் ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக, ஆண்டவரின் நாளுக்கு முன்பாக மனமாற அழைப்பதற்கு திருச்சபை நமக்கு பயன்படுத்துது. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சரி, இன்று வந்து இந்த யோவேல் புத்தகத்தினுடைய அந்த கட்டமைப்பு எப்படி இருக்கும்? இருக்கிறதே 3 அதிகாரம் தான், பட் இதையுமே 2ஆக பிரிக்கிறாங்க இறையியல் அறிஞர்கள். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, முதல் 2 அதிகாரங்களை ஒரு பிரிவாகவும் 3ஆம் அதிகாரத்தை ஒரு பிரிவாகவும் பிரிக்கிறாங்க. எதை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னாக்க, முதல் 2 அதிகாரங்களில் ஆண்டவர்கிட்ட ஒரு புலம்பலை யோவேல் வெளிப்படுத்துவதாகவும், ஆண்டவர் அதுக்கு பதில் கூறுவதாகவும், இதுக்கு நடுவில் வெட்டுக்கிளிகளினுடைய படையெடுப்பு யூதாவின் மேல் இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த யோவேல் 1-2 பார்ப்போம். 3ஆவது வந்து ஆண்டவரின் நாள் வருவதை பற்றின இறைவாக்கள் வந்து 3ஆவது அதிகாரத்தில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் அதனுடைய கட்டமைப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த முதல் பிரிவை நம்ம வந்து வாசிச்சிருவோம், முதல் 2 அதிகாரங்கள். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, வடக்குலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு தேசம் வந்து யூதாவை தாக்கப் போகிறது. எப்படி இருக்கும்? வெட்டுக்கிளிகள் வந்து அந்த எல்லா பயிர்கள் மேலே படையெடுத்து அதை தின்று ஃபுல்லாக அழிச்சிருச்சுன்னா எப்படி இருக்கும்? பொருளாதாரத்துலேயும் சரி, எல்லாவற்றிலும் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும். பயங்கரமான ஒரு சம்பவமாக இருக்கும், ஒரு இயற்கை பேரிடராக இருக்கும். அப்படி இருக்க போது வடக்குலேருந்து வரக்கூடிய ஒரு தேசம், ஒரு வல்லமை வந்து யூதாவை வந்து தாக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் இன்றைக்கி சொல்ல போகிறார். அதனால் அவர் என்ன சொல்வார், இதுக்காக நீங்கள் உபவாசம் இருந்து வருந்தி மனசு அழுது நொந்து இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள், உடைகளை கிழித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் இவர்களுடைய மனமாற்றத்தை பார்த்து இவங்க மனமாற்றம் அடைஞ்சாங்கன்னா அவர்களுக்கு திரும்ப முந்தைய நிலைக்கு அவர்களை மீட்டு கொண்டு வருவார் அப்படின்ற அந்த ஒரு எதிர்நோக்கடியும் இன்றைக்கி 2ஆம் அதிகாரம் முடிகிறத நம்ம பார்ப்போம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 14. ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கம் காட்டி இஸ்ராயேலை மீண்டும் தேர்ந்து கொள்வார். அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழச் செய்வார். வேற்று நாட்டவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். மக்களினங்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்களை இட்டுச் செல்வார்கள். அவ்வேற்று நாட்டாரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ராயேல் குடும்பத்தார் அடிமைகளாகவும் அடிமை பெண்களாகவும் உரிமையாக்கிக் கொள்வர். தங்களை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள். அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவர் உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும்
கடுமையான அடிமை வாழ்வையும் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில் பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த ஏளன பாடலை எடுத்து கூறு. ஒடுக்கியவன் ஒழிந்தானே, அவன் ஆணவமும் ஓய்ந்ததே. தீயோரின் கோலையும் ஆட்சியாளரின் செங்கோலையும் ஆண்டவர் முறித்து போட்டார். அவர்கள் கோபத்தால் வெகுண்டு அடிமேல் அடியாக மக்களினங்களை அடித்து நொறுக்கினார்கள். பிற நாட்டினரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கடுமையாய் ஆண்டார்கள். மண்ணுலகம் முழுவதும் இளைப்பாரி அமைதியில் மூழ்கியிருக்கின்றது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்கின்றது. தேவதாரு மரங்களும் லெபனோனின் கேதுரு மரங்களும் உன் வீழ்ச்சியால் களிப்படைகின்றன. நீ வீழ்ந்து கிடக்கும் இந்நேரம் முதல் எமை வெட்டி வீழ்த்த எமக்கெதிராய் எழுபவர் எவரும் இல்லை என பாடுகின்றன. நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் மகிழ்ச்சியால் பரபரக்கின்றது. உலகில் இறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசர்கள் அனைவரையும் அவர் தம் அரியணையை விட்டு எழச் செய்கிறது. அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல் வலுவிழந்து போனாயே, எங்களின் கதியை நீயும் அடைந்தாயே. உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. புழுக்கள் உனக்கு கீழ்ப்படுக்கையாகும், பூச்சிகள் உன் போர்வையாகும். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. மக்களினங்களை வலிமை கொன்றச் செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறிச் செல்வேன், இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லை பகுதியில் உள்ள பேரவை மலை மேல் வீற்றிருப்பேன். மேகத்திரள் மேல் ஏறி உன்னதருக்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. உன்னை காண்போர் உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து, மண்ணுலகை நடுநடுங்கச் செய்தவனும் அரசுகளை நிலைகுலையச் செய்தவனும் பூவுலகை பாலை நிலமாய் ஆக்கி அதன் நகரங்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன்தானோ என்பர். மக்களின மன்னர்கள் அனைவரும் அவரவர் உறைவிடங்களில் மாட்சியுடன் படுத்திருக்கின்றனர். நீயோ அருவருப்பான அழுகிய இலை போல உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய். வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு நாற்றமெடுத்த பிணம் போல கிடக்கின்றாய். கல்லறையில் அவர்களோடு நீ இடம்பெற மாட்டாய். ஏனெனில் உன் நாட்டை நீ அழித்து விட்டாய், உன் மக்களை கொன்று போட்டாய். தீங்கிழைப்போரின் வழிமரபு என்றுமே பெயரற்று போகும். மூதாதையரின் தீச்செயல்களை முன்னிட்டு அவர்கள் புதல்வர்களுக்கு கொலைக்களத்தை தயார்படுத்துங்கள். நாட்டை உரிமையாக்க இனி அவர்கள் தலையெடுக்க கூடாது. பூவுலகின் பரப்பை அவர்கள் நகரங்களால் நிரப்பக்கூடாது. அவர்களுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாபிலோனின் பெயரையும் அங்கே எஞ்சியிருப்போரையும் வழிமரபினரையும் வழித்தோன்றல்களையும் இல்லாதொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்டை முள்ளம்பன்றிகளின் இடமாக்குவேன், சேரும் சகதியும் நிறைந்த நீர்நிலையாக்குவேன். அழிவு என்னும் துடைப்பத்தால் முற்றிலும் துடைத்து விடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும். நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். என் நாட்டில் அசீரியனை முறியடிப்பேன். என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும். அவன் வைத்த சுமை அவர்கள் தோளிலிருந்து இறங்கும். மண்ணுலகம் முழுவதையும் பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுவே. பிற இனத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவே. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? ஆகாசு அரசன் இறந்த ஆண்டில் இந்த திருவாக்கு அருளப்பட்டது. பெலிஸ்திய நாட்டின் அனைத்து மக்களே, உங்களை அடித்த கோல் முறிந்துவிட்டதற்காக அக்களிக்காதீர்.
ஏனெனில் பாம்பின் வேரினின்று கட்டுவிரியன் புறப்பட்டு வரும். அதன் கனியாக பறவை நாகம் வெளிப்படும். ஏழைகளின் தலைப்பிள்ளைகள் உணவு பெறுவார்கள். வறியவர்கள் அச்சமின்றி இளைப்பாறுவார்கள். உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடியச் செய்வேன். உன்னில் எஞ்சியிருப்போரை நான் கொன்றொழிப்பேன். வாயிலே வீறிட்டு அழு, நகரே கதறி அழு. எல்லா பெலிஸ்திய மக்களே மனம் பதறுங்கள். ஏனெனில் வடபுறத்திலிருந்து புகை என படை வருகின்றது. அதன் போர் வீரருள் கோழை எவனும் இல்லை. அந்த நாட்டு தூதருக்கு என்ன மறுமொழி கூறப்படும்? சீயோனுக்கு அடித்தளமிட்டவர் ஆண்டவர். அவர் தம் மக்களுள் துயருறுவோர் அங்கேயே புகலிடம் பெறுவர் என்பதே. எசாயா ஆகமம் அதிகாரம் 15. மோவாபை பற்றிய திருவாக்கு. ஒரே இரவில் ஆர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். ஒரே இரவில் கீர் நகரம் அழிக்கப்படுவதால் மோவாபும் அழிக்கப்படும். தீபோன் குடும்பத்தார் அழுது புலம்ப உயர்ந்த இடங்களுக்கு ஏறிச் செல்கின்றனர். நேபோ மேதபா நகரங்களை குறித்து மோவாபு அலறி அழுகின்றது. அவர்கள் அனைவரின் தலைகளும் அழிக்கப்பட்டாயிற்று. தாடிகள் அனைத்தும் சிரைக்கப்பட்டதாயிற்று. அதன் தெருக்களில் நடமாடுவோர் சணல் ஆடை உடுத்தியிருக்கின்றனர். வீட்டு மாடிகளிலும் பொது இடங்களிலும் உள்ள யாவரும் ஓலமிட்டு அழுகின்றனர். விழிநீர் ததும்பி வழிய தேம்பி தேம்பி அழுகின்றனர். எஸ்போன் மற்றும் எலையாலே ஊரினர் கூக்குரலிடுகின்றனர். யாக்கசு ஊர் வரை அவர்களின் குரல் கேட்கின்றது. படைக்கலம் தாங்கிய மோவாபிய வீரர்கள் கதறுகின்றார்கள். ஒவ்வொருவனும் மனக்கலக்கம் அடைகிறான். மோவாபுக்காக என் நெஞ்சம் குமுறுகின்றது. அதன் அகதிகள் சோவாருக்கும் எக்லத் கெலிசியாவுக்கும் ஓடுகின்றனர். ஏனெனில் அவர்கள் லூகித்துக்கு ஏறி போகும் வழியில் அழுது கொண்டு செல்கின்றனர். ஒரோனையும் சாலையில் அழிவின் அழுகுரலை எழுப்புகின்றனர். நிம்ரீமின் நீர்நிலைகள் தூர்ந்து போயின. புல் உலர்ந்தது, பூண்டுகள் கருகின. பசுமை என்பதே இல்லாமற் போயிற்று. ஆதலால் தாங்கள் மிகுதியாக ஈட்டியவற்றையும் சேமித்து வைத்தவற்றையும் தூக்கிக் கொண்டு அவர்கள் அராவி ஆற்றை கடக்கின்றனர். மோவாபின் எல்லை எங்கும் கதறி அழும் குரல் கேட்டுகின்றது. அவர்களின் அவல குரல் எக்லையும் நகர் வரை கேட்கின்றது. அவர்களின் புலம்பல் பெயர் ஏலிம் நகரை எட்டுகின்றது. தீபோன் நீர்நிலைகள் இரத்தத்தால் நிரம்பி வழிகின்றன. ஆயினும் தீபோன் மேல் இன்னும் மிகுதியான துன்பத்தை கொண்டு வருவேன். மோவாபியருள் தப்பி பிழைத்தோர் மேலும் நாட்டில் எஞ்சியிருப்போர் மேலும் சிங்கத்தை ஏவி விடுவேன். யோவேலாகமம் அதிகாரம் 1. பெத்துவேலின் மகனான யோவேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே. முதியோரே, இதை கேளுங்கள். நாட்டிலுள்ள குடிமக்களே, நீங்கள் அனைவரும் செவி கொடுங்கள். உங்கள் நாள்களிலாவது உங்கள் தந்தையரின் நாள்களிலாவது இதுபோன்று நடந்ததுண்டோ? இதை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு கூறட்டும். அவர்களின் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு கூறட்டும். வெட்டுப்புழு தின்று எஞ்சியதை இளம் வெட்டுக்கிளி தின்றது. இளம் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை தொள்ளும் வெட்டுக்கிளி தின்றது. தொள்ளும் வெட்டுக்கிளி தின்று எஞ்சியதை வளர்ந்த வெட்டுக்கிளி தின்றழித்தது. குடிவெறியர்களே, விழித்தெழுந்து அழுங்கள். திராட்சை ரசம் குடிக்கிறவர்களே, நீங்கள் அனைவரும் அந்த இனிப்பான திராட்சை ரசத்திற்காக புலம்புங்கள். ஏனெனில் அது உங்கள் வாய்க்கு எட்டாமற் போயிற்று. ஆற்றல் மிக்க எண்ணிக்கையில் அடங்காத வேற்றினம் ஒன்று என் நாட்டிற்கு எதிராய் எழும்பியிருக்கின்றது. அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள், பெண் சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு.
என்னுடைய திராட்சை கொடிகளை அது பாழாக்கிற்று. அத்தி மரங்களை முறித்து போட்டது. அவற்றின் பட்டைகளை முற்றிலும் உரித்து கீழே எறிந்தது. அவற்றின் கிளைகள் வெளிரி போயின. கணவனாக வரவிருந்தவனை இழந்ததால் சாக்கு உடை உடுத்திக் கொள்ளும் கன்னிப் பெண்ணை போல் கதறி அழுங்கள். ஆண்டவரது இல்லத்தில் தானிய படையலும் நீர்ம படையலும் இல்லாமல் ஒழிந்தன. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும் குருக்கள் புலம்பி அழுகின்றார்கள். வயல்வெளிகள் பாழாயின, நிலமும் புலம்புகின்றது. ஏனெனில் தானிய விளைச்சல் அழிவுற்றது. ரசம் தரும் திராட்சை கொடிகள் காய்ந்து போயின. எண்ணெய் தரும் ஒலிவ மரங்கள் பட்டு போயின. உழவு தொழில் செய்வோரே, கலங்கி நில்லுங்கள். திராட்சை தோட்டக்காரர்களே, அழுங்கள். ஏனெனில் கோதுமையும் வார்கோதுமையும் இல்லாமற் போயின. வயலின் விளைச்சல் அழிந்து போயிற்று. திராட்சை கொடி வாடி போகின்றது. அத்தி மரம் உலர்ந்து போகின்றது. மாதுளை, பேரீந்து, பேரிலந்தை போன்ற வயல்வெளி மரங்கள் யாவும் வதங்குகின்றன. மகிழ்ச்சியும் மனிதர்களை விட்டு மறைந்து போகின்றது. குருக்களே, சாக்கு உடை உடுத்திக் கொண்டு தேம்பி அழுங்கள். பலிபீடத்தில் பணிபுரிவோரே, அலறி புலம்புங்கள். என் கடவுளின் ஊழியர்களே, சாக்கு உடை அணிந்தவர்களாய் இரவை கழியுங்கள். ஏனெனில் உங்கள் கடவுளின் வீட்டில் தானிய படையலும் நேர்ம படையலும் இல்லாமற் போயின. உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். ஊர் பெரியோரையும் நாட்டில் குடியிருப்போர் அனைவரையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்தில் கூடி வரச் செய்யுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். மிக கொடிய நாள் அந்த நாள். ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. எல்லாம் வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக அது வரும். உணவுப் பொருள் எல்லாம் பாழாய் போனதை நம் கண்கள் காணவில்லையா? நம் கடவுளின் இல்லத்திலிருந்து மகிழ்ச்சியும் அக்களிப்பும் இல்லாமற் போனதை நாம் பார்க்கவில்லையா? விதைகள் மண்கட்டிகளின் கீழ் மங்கிப் போயின. பண்டசாலைகள் பாழடைந்து விட்டன. களஞ்சியங்கள் இடிந்து விழுந்தன. கோதுமை விளைச்சல் இல்லாமற் போயிற்று. காட்டு விலங்கினங்கள் என்னவாய் தவிக்கின்றன. மேய்ச்சல் காணா மாட்டு மந்தைகள் திகைத்து நிற்கின்றன. ஆட்டு மந்தைகளும் இன்னலுற்று தவிக்கின்றன. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன். பாலை நிலத்தின் மேய்ச்சல் இடங்கள் தீக்கிரையாயின. வயல்வெளியில் இருந்த மரங்கள் அனைத்தையும் நெருப்பு சுட்டெரித்துவிட்டது. நீரோடைகள் வற்றி போனதால் காட்டு விலங்குகள் கூட உம்மை நோக்கி கதறுகின்றன. பாலை நிலத்தில் இருந்த மேய்ச்சல் இடங்களை நெருப்பு விழுங்கிவிட்டது. யோவேலாகமம் அதிகாரம் 2. சீயோனிலே எக்காளம் ஊதி எச்சரியுங்கள். என்னுடைய திருமலை மேலிருந்து கூக்குரலிடுங்கள். நாட்டில் குடியிருப்பவர்கள் அனைவரும் நடுங்குவார்களாக. ஏனெனில் ஆண்டவரின் நாள் வருகின்றது. ஆம், அது வந்துவிட்டது. அதுவோ இருளும் காரிருளும் கவிந்த நாள், மப்பும் மந்தாரமும் சூழ்ந்த நாள். விடியற்கால ஒளி மலைகள் மேல் பரவுவது போல் ஆற்றல் மிகு வெட்டுக்கிளிகளின் பெருங்கூட்டம் வருகின்றது. இதுபோன்று என்றுமே நிகழ்ந்ததில்லை. இனிமேல் தலைமுறை தலைமுறைக்கும் நிகழப்போவதும் இல்லை. அவை வரும்பொழுது தீயும் தணலும் சுட்டெரிக்கும். அவற்றின் வருகைக்கு முன் நாடு ஏதேன் தோட்டம் போல் இருக்கும். அவை போன பின்போ பாலை நிலம் போல் ஆக்கிவிடும். அவற்றுக்கு எதுவுமே தப்ப முடியாது. பார்வைக்கு அவை குதிரைகள் போல் இருக்கின்றன. போர்க்குதிரைகள் போல் அவை விரைந்தோடுகின்றன. அவை தேர்ப்படைகளின் கிரீச்சொலி போல் இறைந்து கொண்டு சருகுகளை சுட்டெரிக்கும் நெருப்பு தணல் போல் ஒலி எழுப்பி, போருக்கு அணிவகுத்த ஆற்றல் மிக்க படைகள் போல் மலையுச்சிகளின் மேல் குதித்துச் செல்லும்.
அவற்றின் முன் மக்களினத்தார் நடுங்குவர். அச்சத்தால் எல்லாரின் முகமும் வெளிரி போகும். அவை போர் வீரர்களைப் போல் தாவி ஓடுகின்றன, படை வீரர்களைப் போல் சுவர் மேல் ஏறுகின்றன. ஒவ்வொன்றும் தனக்குரிய பாதையில் போகின்றது. தங்கள் இலக்கை விட்டு அவை பிறழ்வதில்லை, ஒன்றை ஒன்று நெருங்குவதில்லை. ஒவ்வொன்றும் தன் வழி தவறாது செல்கின்றது. போர் கருவிகளுக்கிடையே சிக்கிக் கொண்டாலும் அவை வரிசை கலையாமல் முன்னேறுகின்றன. நகருக்குள் பாய்ந்து செல்கின்றன, மதில் மேல் ஓடுகின்றன, வீடுகள் மேல் ஏறி பலகணி வழியாய் திருடனைப் போல் உள்ளே நுழைகின்றன. அவற்றுக்கு முன்பாக நிலம் நடுங்குகின்றது, வானம் அசைகின்றது, கதிரவனும் நிலவும் இருண்டு போகின்றன, விண்மீன்களும் ஒளியிழந்து போகின்றன. ஆண்டவர் தம் படைகள் முன் முழக்கம் செய்கின்றார். அவரது பாளையம் மிக மிக பெரிது. அவர் தம் வாக்கை நிறைவேற்ற ஆற்றலுடையவர். ஏனெனில் ஆண்டவரின் நாள் மிக கொடியது, அச்சம் தர வல்லது. அதை தாங்கிக் கொள்ள கூடியவர் எவர்? இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஓதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் தம் மக்களுக்கு மறுமொழியாக கூறியது இதுவே: நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் தருவேன், நீங்களும் நிறைவு பெறுவீர்கள். இனிமேல் வேற்றினத்தார் நடுவில் உங்களை நிந்தைக்கு ஆளாக்க மாட்டேன். வடக்கிலிருந்து வந்த படையை உங்களிடமிருந்து வெகு தொலைவிற்கு விரட்டி அடிப்பேன். அதனை வறட்சியுற்றதும் பாழடைந்ததுமான நிலத்திற்கு துரத்தி விடுவேன். அதன் முற்பகுதியை கீழே கடலுக்குள்ளும் பிற்பகுதியை மேலை கடலுக்குள்ளும் ஆழ்த்துவேன். பிண நாற்றமும் தீய வாடையும் அங்கே எழும்பும். ஏனெனில் அது பெரும் தீச்செயல்களை புரிந்தது. நிலமே, நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களிகூறு. ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். காட்டு விலங்குகளே, அஞ்சாதிருங்கள். ஏனெனில் பாலை நில புல்வெளிகள் பசுமையாயிருக்கின்றன, மரங்கள் கனி தருகின்றன. அத்திமரமும் திராட்சை கொடியும் மிகுந்த கனி கொடுக்கின்றன. சீயோனின் பிள்ளைகளே, அகமகிழுங்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை முன்னிட்டு களிப்படையுங்கள். ஏனெனில் அவர் தமது நீதியை நிலைநாட்ட உங்களுக்கு முன்மாரியை தந்தார். முன்போலவே உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் நிறைவாக தந்தருளினார். போரடிக்கும் களங்களில் கோதுமை நிறைந்திருக்கும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும்.
நான் உங்களுக்கு எதிராக அனுப்பிய என் பெரும் படையாகிய வெட்டுப்புழுக்கள், இளம் வெட்டுக்கிளிகள், துள்ளும் வெட்டுக்கிளிகள், வளர்ந்த வெட்டுக்கிளிகள் ஆகியவை அழித்துவிட்ட பருவ பலன்களை உங்களுக்கு மீண்டும் தருவேன். நீங்கள் வேண்டிய மட்டும் உண்டு நிறைவடைவீர்கள். உங்களை வியத்தகு முறையில் நடத்தி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை போற்றுவீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். இஸ்ராயேல் நடுவில் நான் இருக்கிறேன் என்றும், ஆண்டவராகிய நானே உங்கள் கடவுள் என்றும், என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்றும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இனிமேல் என் மக்கள் ஒருபோதும் நிந்தைக்கு உள்ளாக மாட்டார்கள். அதற்கு பின்பு நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வரும் புதல்வியரும் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் காண்பார்கள். அந்நாள்களில் உங்கள் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். இன்னும் விண்ணிலும் மண்ணிலும் வியத்தகு செயல்களை செய்து காட்டுவேன். எங்குமே இரத்த ஆறாகவும் நெருப்பு மண்டலமாகவும் புகைப்படலமாகவும் இருக்கும். அச்சம் தரும் பெருநாளாகிய ஆண்டவரின் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்தமாக மாறும். அப்பொழுது ஆண்டவரின் திருப்பெயரை சொல்லி வேண்டுவோர் யாவரும் தப்பி பிழைப்பர். ஏனெனில் ஆண்டவர் கூறிய வண்ணமே சீயோன் மலையிலும் எருசலேமிலும் எஞ்சியிருப்போர் வாழ்வு அடைவர். ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்களே தப்பி பிழைப்பார்கள். நல்லுரையை ஏற்போர் மெய்வாழ்வுக்கான பாதையில் நடப்பர். கண்டிப்புரையை புறக்கணிப்போரோ தவறான வழியில் செல்வர். உள்ளத்தின் வெறுப்பை மறைப்போர் பொய்யர். வசைமொழி கூறுவோர் மடையர். மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமைகளை விளைவிக்கும். தம் நாவை அடக்குவோர் விவேகமுள்ளோர். நல்லாரின் சொற்கள் தூய வெள்ளிக்கு சமம், பொல்லாரின் எண்ணங்களோ பதருக்கு சமம். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளை காண செய்ததற்கான நன்றி அப்பா. 198 நாட்களை நாங்கள் முடித்து விட்டோம் ஆண்டவரே. இன்னும் பயணித்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு பலத்தை தந்து கொண்டிருப்பதற்கான நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய நாள் 2ஆம் வருகை எப்போ வேணால் வரலாம் அப்பா. உங்களை சந்திக்கும் போது இன்னுமே எங்களுடைய உள்ளத்தில் இந்த உலகத்தின் மீதும், உலகத்தில் இருக்கக்கூடிய பதவியின் மீதும், பணத்தின் மீதும், இன்பங்களின் மீதும், அழகின் மீதும், வீண் பெருமைகள் மீதும், அதிகாரத்தின் மீதும் ஆசை கொண்டுட்டோடு அந்த ஒரு பற்றுதல்களோடு உங்கள் முன்னாடி நாங்கள் நிற்கிறத இப்போ நாங்கள் கற்பனை செஞ்சு பார்க்குறோம் அப்பா. எங்களுக்கே அசிங்கமாக இருக்குது, எங்களுக்கே கூச்சமாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய நாளுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும் விதத்தில் எங்களுடைய பாவங்களை ஒற்றுக்கொண்டு அதை எழுதி அதுக்காக பரிகாரம் செய்யக்கூடிய உள்ளத்தை தந்தரலும் அப்பா. அம்மா, கடுமையான தவ முயற்சிகளை, உபவாசங்களை இருந்து எங்களுடைய உள்ளங்களை கிழித்து கொள்ள, உடைக்க உண்மையான மனத்துயரை, அந்த தைரியத்தை எங்களுக்கு தந்தரலும் அம்மா. உபவாசமும் உடல் ஒருத்தர்களும் ஈடுபட எங்களை வழி நடத்துங்கம்மா படிப்படியா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த விளக்க உரைக்குள்ளே நம்ம போயிடலாம் பாருங்கள். அழகாக எஸ்ஐ இறைவாக்கினர் அவருடைய ஸ்டார்டிங்லேயே பாருங்கள், அவருடைய அந்த ஒரு எஸ்கட்டாலஜிக்கல், அதாவது திருச்சபையினுடைய ஒரு இறை வாக்குகளை, முன்னடையாளங்களை எவ்வளோ அழகாக அவர் உரைக்கிறார் பாருங்கள். பிற இனத்தவர்களாம் அதில் சேருவாங்க அப்படின்றத பாருங்கள். 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, வேற்று நாடவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். they will attach themselves to the house of Jacob அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா இந்த கிராஃப்ட் பண்ணுவாங்க தெரியுமா நண்பர்களே, இந்த ஒட்டு போடுவாங்களே செடியில், அந்த மாதிரி வேற்று நாட்டவர்களும் அப்படின்னா நம்ம எல்லாருமே பிற இனத்தவர்களும் யாக்கோபின் குடும்பம் இஸ்ரேல் மக்களோட நம்ம வந்து ஒட்டு போடப்படுவோமா. வில் பி கிராஃப்டட், வில் பி அட்டாச்ட். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அந்த நாட்கள் ஆண்டவருடைய நாள் வரும்போது எப்படி ஞானஸ்தானத்தின் வழியாக
அப்போ நம்மளாம் பாருங்கள், இஸ்ரேலினுடைய அந்த ஆசீர்வாதங்களில், இந்த பழைய ஏற்பாடில் நம்மளாம் யார்? நம்மளாம் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள். ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக ஆண்டவர் இயேசுவின் வழியாக அவரை விசுவசிப்பதன் மூலியமாக ஞானஸ்தானத்தின் வழியாக நம்ம சேர்க்கப்படுறோம். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்களேன். இந்த ஆழம் நமக்கு புரியவே இல்லை பாருங்களேன். ஏதோ நம்ம கிறிஸ்டியன்ஸாக பிறந்துட்டோன்னு சொல்லி நம்ம போயிட்டுருக்கோம். இதை படிக்குமான்னு தெரியுது எவ்வளோ ஒரு ரிச்சான ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் வாக்குறுதிகளும் நிறைஞ்ச இந்த அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே ஆண்டவர் நம்மை சேர்க்கிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், 2ஆம் வசனம் பாருங்கள், 14ஆம் அதிகாரம் ஏசாயால, தங்களை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள், அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். மந்தர்களே, இதை இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குறுதி. பட் அது நமக்கும் ஆவிக்குரிய வகையில் நடக்குது. ஒரு காலத்தில் நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். புனித பவுலாக தான் சொல்லுவார். இதுக்கு முன்னாடி புனித பேதுருவாக தான் சொல்லுவார், உங்களுடைய தீச்செயல்களுக்கும் தீய நாட்டங்களுக்கும் பழைய இயல்பில் நீங்கள் அடிமையாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் கிறிஸ்துவின் அடிமையாக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறீங்க. நம்ம கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கும்போது மற்ற விஷயங்களுக்கு எல்லாத்துலேயும் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். என்ன வேணால் செய்யலாம். ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தோம்னா, மாதாவை போல், புனித பவுலை போல். அப்போ பாருங்கள், நம்ம எதெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தினுச்சோ, நம்ம பாவம், நம்மளுடைய அந்த பலவீனங்கள், சாவு, சாத்தான், இது எல்லாத்தின் மேலும் நம்ம ஆட்சி செலுத்துவோம். ஆண்டவர் அதான் சொல்கிறார், இறுதி வரை நிலைச்சு நின்று வெற்றிகரமாக அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவங்களுக்கு என்னோட சேர்ந்து ஆட்சி செலுத்துவார்கள் அப்படின்றார். எதன் மேலே? இந்த மொத்த தீய ஆவிகள் மேலேயும் சாத்தானின் ராஜ்யத்தின் மேலேயும். இப்போ திருச்சபை அதே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கு, கத்தோலிக்க திருச்சபை. 14ஆம் அதிகாரத்தில் 12லேருந்து 15 வசனங்கள் பாருங்கள். இதுதான் அந்த சாத்தானை குறிக்கக்கூடிய வசனம். இங்கே ஆக்சுவலாக அது பாபிலோன் அரசருக்கான நேரடி வசனம். பட் ஆவிக்குரிய வகையில் இது ப்ரீஃபிகர்மெண்ட்டாக, முன்னடையாளமாக இது சாத்தானையும் குறிக்கக்கூடிய வகையாக இருக்கிறது. எப்படி பாருங்கள், வைகரை புதல்வன் ஆகிய விடிவெள்ளியே. இதில் எபிரேயத்தில் ஹெலல் பென் ஷக்கர் அப்படின்றாங்க. ஹெலல் பென் ஷக்கர்னா ஷைனிங் ஒன், சன் ஆஃப் த டான், வைகரையின் புதல்வன். அப்படின்னா வைகரைனா அந்த விடியற் காலத்தினுடைய ஒரு புதல்வன், மார்னிங் ஸ்டார், ஷைனிங் ஒன், விடிவெள்ளியே. பாருங்களேன், இதெல்லாம் பாருங்களேன், ஆண்டவர் இயேசுவுக்கும் மாதாவுக்கும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு காலத்தில் அது லூசிஃபருக்கு இருந்துச்சு. அப்படின்னா சாத்தானை இதை நம்ம லத்தீன் உலகத்தால் புனித ஜெரோம் இந்த ஷைனிங் ஒன், சன் ஆஃப் டான், வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளின்றத லத்தீன் உலகத்தால் புனித ஜெரோம் மொழிபெயர்க்கும் போது அவர் ஹெலல் அப்படின்னு சொல்லி அவர் ஹெலலை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறாருனா, மொழிபெயர்க்கிறாருனா லூசிஃபர் அப்படின்னு லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கிறார். அப்படின்னா லைட் பேரர், விடிவெள்ளி அப்படின்னா ஒளியை தாங்கக்கூடியவன். அப்படி ஆண்டவர் அவனை படைத்தார். வைகரின் புதல்வனாக, கடவுளுடைய மகனாக அவரை படைத்தார். அப்படின்னா கடவுளுடைய மகனாக நம்ம எல்லாருமே கடவுளுடைய மகன் தான். ஆண்டவருடைய படைப்புகள் எல்லாமே அவருடைய புதல்வர்கள், புதல்வியர்கள் தான். அப்படி இருந்த அவன் தலைக்கணத்தினால என்ன நடக்குது பாருங்கள். வானத்திலிருந்து நீ விழுந்தாயே. ஏன் விழுந்தாய்? ஏன்னா மக்கள் இனங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் வீழ்ந்தாய். ஏன்னா அவன் என்ன சொன்னான் பாருங்கள், 13ஆம் வசனம், நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன், இறைவனுடைய விண்மீனிற்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். அப்படி சொன்னான். அதுதான் பிரச்சனை. அப்படி தான் அவன் நினச்சான். செருக்கான எண்ணம். அதான் மாதா பாடுறாங்க, செருக்குற்றோரை அவர் சிதறடித்தார். இவன் தான் அது. வலியவரை அரியணை நின்று தூக்கி எறிந்தார். யாரை மாதா பேசிக்கிட்டு இருக்காங்க? லூசிஃபரை, சாத்தானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க மாதா. அது மட்டும் இல்லை, 14ஆம் வசனம் பாருங்கள், மேகத்திரளின் மேல் ஏறி உன்னதத்திற்கு ஒப்பாவேன். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் இறையில அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த ஒன் ஹூ ரைட்ஸ் ஆன் த கிளவுட், மேகத்தின் மேல் அவர் பயணம் செஞ்சு வரக்கூடியவர் யார் தெரியுமா? மேகங்களை ரதம் என கொண்டிருப்பவர் யார் தெரியுமா? எப்பயுமே அது யாவே இறைவன் தான். ஏன்னா அவர் பாருங்கள், அந்த சீனாய் மலையில் மேகத்தூணில் தான் வந்தார். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும், இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும் மேகத்திரளின் மேல் ஏறி வரக்கூடியவர் கடவுள் மட்டும்தான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் ஏறி வருவேன் உன்னதத்திற்கு, மோஸ்ட் ஹை, கடவுளுக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவன் கிட்டத்தட்ட ஆண்டவர் இயேசுவோடைய இடத்த இங்கே பிடிக்க பார்க்குறான். கடவுளின் மகன், திருத்துவத்தினுடைய திருத்துவத்தினுடைய 2ஆம் நபருக்கு நிகராக அவன் இருக்கணும்னு சொல்கிறான்.
என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. அவர் சொல்ல, இதெல்லாம் நீ உன் மனசில் நினச்சே, ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாய். பாருங்களேன் எவ்வளோ அழகாக மாதா தான் சொல்கிறாங்க, வறியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்பவரை மாதாவை ஆண்டவர் உயர்த்துகிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இது மட்டும் இல்லை, ஆண்டவர் இயேசு பாருங்கள், இதே சம்பந்தமாக லூக்கா நற்செய்தி 10:18 சாத்தான் மின்னலை போல மேலே இருந்து விண்ணகத்திலிருந்து விழுவதை நான் பார்த்தேன் அப்படின்றார் ஆண்டவர். ஸோ இதே போல தான் பாருங்கள், அவன் விழுகிறத பார்க்குறார். பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகுழியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாய். திருவெளிப்பாடு 12:7-9 சாத்தான் வீழ்த்தப்பட்டு தள்ளப்பட்டது விண்ணகத்திலிருந்து கீழே, அதையும் நம்ம வாசிக்கிறோம். அதே போல் 2 பேதுரு 2:4 யூதா 1:6 சாத்தானும் அவனுடைய தூதர்களும் நரகத்திற்குள் நரகத்திற்குள் நெருப்புக்குள் தள்ளப்பட்டார்கள் நம்ம வாசிக்கிறோம். ஸோ அது எல்லாமே இங்கே எசேக்கியேல் வாக்கினர் கேப்சர் பண்ணுறாரு, படம் பிடிச்சி காட்டுறாரு. 27 பாருங்கள், எசேக்கியேல் 14 படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? பாருங்களேன் அன்பர்களே, ஆண்டவர் ஒரு திட்டத்தை போட்டார்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிங்க. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனமாக இருக்குது பாருங்கள். அவர் கையை விரிச்சிட்டார்னா எவனும் நிறுத்த முடியாதுன்றார். சரி, யோவேல் புத்தகத்தில் பாருங்கள் 1 நம்ம 4 பாருங்கள். இந்த வெட்டுக்கிளியினுடைய இந்த படைகள் இதே தான் திருவெளிப்பாடு 9 11 பார்த்தோன்னா இதே தான் புனித யோவானும் காட்சியில் பார்க்குறார், வெட்டுக்கிளிகளுடைய படைகள் வருவது. ஸோ உலகத்தின் அழிவு நம்ம இங்கே எசேக்கியேல் புத்தகத்தில் யூதாவின் அழிவை பற்றி பேசுது. இது உலகத்தின் அழிவையும் குறிக்கக்கூடிய ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது 2ஆம் வருகையின் போது. 8 பாருங்கள், கணவனாக வரவிருந்தவனை இழந்ததால் சாக்குடை உடுத்தி கொள்ளும் கன்னி பெண்ணு போல கதறி அழுங்கள். அப்போ பாருங்களேன், இது இன்னொரு அடையாளம், ஒரு எவிடன்ஸ் பாருங்கள் நண்பர்களே. திரும்பவும் இஸ்ரேலையும் யூதாவையும் எருசலேமையும் ஒரு கன்னி பெண்ணுக்கு ஒப்பிடுகிறார்கள். திரும்பவும் அந்த ஒரு கன்னி கருத்தாங்கி ஆண்மகனை பெற்றெடுப்பார். எருசலேம் மகளேரே, இஸ்ரேல் மகளே, சீயோன் மகளே. பாருங்களேன், இது எல்லாமே மாதாவை குறிக்கிறது. யார்? ஒரு கன்னி பெண். அந்த கன்னிப்பெண் ஒரு நாள் உண்மையாலுமே அதுக்கு ஒரு உருவம் வரும். அந்த ஒரு கன்னிப்பெண்ணுக்கு அந்த கன்னிப்பெண் உண்மையாலுமே ஒரு நாள் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாங்க. அதுதான் தேவ மாதா. ஸோ எப்பயுமே ஒரு கன்னிப்பெண்ணை தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நான் மணந்து கொள்வேன், திரும்பி வருவேன், உங்களை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாருங்கள் 15 ஆண்டவரின் நாள் அண்மையில் உள்ளது. இதுதான் அந்த டே ஆஃப் த லார்ட். இதை தான் ஆண்டவர் இயேசு இதே மொழியை தான் பேசுகிறார். இதுக்கு புதிய ஏற்பாட்டில் அவருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசுகிறார். ஆண்டவருடைய நாள் அண்மையில் வருவது. ஆண்டவரின் நாள் வரும்போது அது பயங்கரமாக இருக்கும், திருடனை போல் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். இதே போல் யோவேல் இறைவாக்கினரை போல். அதெல்லாம் பாருங்கள், அந்த 12-14 நம்ம விபூதி புதன் அன்னைக்கு, திருநீற்று புதன் அன்னைக்கு அழகாக சொல்லப்படுது அன்பாந்தர்களே. இந்த வசனம் நமக்கு இப்போவும் வேணும் அன்பாந்தர்களே. நம்ம பரிகாரம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது வெறும் லென்த் சீசன் எதுக்கு 40 நாள்? அது நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்து நம்மளை ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வரதுக்கு, அது அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம அதை கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு தான் 40 நாள் திருச்சபை ஒரு பழக்கமாக இருக்கணும்னு கொடுக்குது. ஆனால் நம்ம 40 நாளோடு அதை நிறுத்திடுறோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்கிறாரு, எவன் ஒருவன் பரிகாரம் செய்யாமல் இருக்கிறானோ அவன் பாதாளத்துக்கு போவான் அப்படின்றார். தினமும் பரிகாரம் செஞ்சு கொண்டே இருக்கணும். அதான் மாதா ஃபாத்திமா குழந்தைங்க வழியாக இப்போ 1917 திரும்ப அது ஒரு சின்ன பிள்ளைங்க வழியாக நம்ம கற்றுக்குறாங்க. சின்ன பிள்ளைங்க கூட இப்படி பண்ணுது, நீங்கள் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு மாதா நம்ம கேட்குறாங்க. அவர் சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ அழகான சொல்லுவாங்க. இப்பொழுதாவது உண்ணா நோன்பு இருந்து ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறாங்க. அழுது புலம்பி மனசை வருத்தப்பட சொல்கிறாங்க உங்கள் முழு இதயத்தோட. அப்படின்னா என்ன? இதயத்தில் நிறைய தேவையில்லாத தீய எண்ணங்கள் ஆசைகளும் இருக்கிறது. அதெல்லாம் விடுவிக்கப்படணும். அதிலிருந்தெல்லாம் நம்ம விடுவிக்கப்படணும். முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாங்க, உங்கள் இதயம் பல விஷயத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கு என்கிறார் ஆண்டவர். 13 பாருங்கள், நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள். உங்கள் கடவுளாக ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர்,
இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனமாறுகிறவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையல்களும் நீர்ம படையல்களும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு அவர் ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? அப்போ பாருங்களேன், கடவுள் நமக்கு ஆசீர் வழங்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது உண்ணா நோன்பு இருக்கணும், ஃபாஸ்டிங் இருக்க ஆரம்பிக்கணும். அன்பார்ந்தவர்களே, உடலை வருத்த ஆரம்பிக்கணும், அழுது புலம்பி செஞ்ச பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கணும். வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு நம்ம கடைப்பிடிக்கணும். சின்ன சின்ன டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணலாம், குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 17ஆம் வசனத்தில், ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவிலின் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணமாக, ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தாகிய அவர்களை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என்று சொல்வார்களாக. அப்போ பாருங்களேன், குருக்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அது 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 எதையும் குறிக்கிறது. ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவருக்கும் குடும்ப தலைவிக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஒரு நிறுவனத்தில் அந்த அந்த தலைவருக்கு தலைமை அந்த பதவியில் இருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அரசருக்கு, எல்லா பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களும் ஜெபிக்க வேண்டுமா? 19ஆம் வசனம் பார்க்கணும், நான் உங்களுக்கு கோதுமையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் தருவேன், நீங்களும் நிறைவு பெறுவீர்கள். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும், இந்த 3 எதை குறிக்குது? கோதுமை ஆண்டவருடைய அப்பம், ஆண்டவருடைய உடலை குறிக்கிறது. திராட்சை ரசம் ஆண்டவருடைய இரத்தத்தை குறிக்கிறது. எண்ணெய் திருவருள் சாதனங்களை குறிக்கிறது. இதெல்லாம் பாருங்களேன் அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் தருவார். ஆண்டவர் ரெடியாக இருக்கார், நம்மளை நிறைவு பெறுவதற்கு நம்மளை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். ஆனால் நம்ம பண்ண வேண்டியது உண்ணா நோன்பு இருந்து அழுது புலம்பி நம் முழு இதயத்தோடு ஆண்டவர்கிட்ட திரும்பணும். உள்ளத்தை கிழித்து கொள்ள வேண்டும், உடைகளை அல்ல. இதை செஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நடக்கும். அப்போ மாதா கேட்குறாங்க பாருங்கள், அவர்களுக்கு திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. மாதா இந்த உடன்படிக்கையை கேட்குறாங்க, யோவேல் வசனத்தையும் எடுத்து கேட்குறாங்க. எத்தனை வசனத்தை மாதா கேட்குறாங்க பாருங்கள் ஆண்டவர் இயேசுக்கிட்ட. எப்பப்பா கொடுப்பீங்க உங்கள் உடலையும் ரத்தத்தையும் திருவருள் சாதனங்களையும், உங்களுடைய விழாவிலிருந்து வரக்கூடிய தண்ணி? அப்போ தான் இந்த மக்களுக்கு திரும்பவும் புதிய உடன்படிக்கை செய்யப்படுமே. 21ஆம் வசனம் பாருங்கள், யோவேல் 2ஆம் அதிகாரம். நிலமே நீ அஞ்சாதே, மகிழ்ந்து களி கூறு, ஏனெனில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நிலத்தை பார்த்து சொல்கிறார். 22ஆம் வசனம் பாருங்கள், மரங்கள் கனி தருகின்றனர், அத்தி மர திராட்சை கொடியும் மிகுந்த கனியை கொடுக்கின்றனர். அமர்ந்தவர்கள், இந்த நிலம் எது? இந்த மரம் எது? இந்த நிலத்துலேருந்து அந்த கோதுமை வருது, திராட்சை ரசம் வருகிறது, எண்ணெயெல்லாம் வருது. இந்த நிலம் எது? இந்த மரம் எது? இந்த கனிகளை கொடுக்கறதுக்கு அந்த நிலமும் அந்த மரமும் தேவ மாதா. மாதா தானே அவங்களுடைய திருவுதிரத்தில் அந்த கோதுமையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் வச்சுருந்தாங்க. யார் அது? ஆண்டவர் இயேசு. ஆண்டவர் இயேசு தான் நமக்கு கோதுமையாக திராட்சை ரசமாக எண்ணெயின் வடிவில் நமக்கு வருகிறார். அதனால தான் மாதா சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறது? நிலமே நீ மகிழ்ந்து களி கூறு, ஏன்னா அவர் உனக்கு அரும்பெரும் காரியங்களை செய்தார். மாதா இதை தான் பாடுறாங்க. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்த. மாதா இங்கே ஒரு நல்ல நிலமாக இருக்கிறாங்க. வாக்களிக்கப்பட்ட இந்த யோவேல வாக்களிக்கப்பட்ட நிலமாக மாதா இருக்கிறாங்க. மாதா மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். ஏனெனில் வல்லவராம் கடவுள் இந்த நிலமாகி எனக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளார். எப்படி மாதா பாடுறாங்க பாருங்கள் அன்பந்தர்களே. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்து இப்போ அந்த கோதுமையும் அந்த திராட்சை ரசமும் அந்த எண்ணெயும் வருது இப்போ நம்ம எல்லாருக்கும், திருச்சபைக்கு. அவர் அது மட்டும் இல்லை பாருங்கள், 25ஆம் வசனத்தில் நம்ம இழந்து போனதெல்லாம் திரும்பி தரத்துக்கு ரெடியாக இருக்கார் அன்பந்தர்களே. நம்ம எதெல்லாம் இழந்தோமோ நம்ம வாழ்க்கையில் திரும்பி நம்ம பெற்றுக்கொள்ளும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ஒரு ஃபாதர் அழகாக சொல்கிறாரு, எல்லா மாற்றமும் ஒரு விஷயத்தில் வரும். சாரி லார்ட், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது உட்காந்து நம்ம செஞ்ச பாவங்களெல்லாம் ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிக்கணும். அது நோட்டாக போனாலும் பரவாயில்ல. சின்ன வயசுலேருந்து ஒரு காலகட்டமாக பிரித்து செஞ்ச பாவங்களை சிந்தனையில், கண்ணில், வார்த்தையில், செயல்களில், இந்த 4 இடங்களில் செஞ்ச பாவங்களை ஒவ்வொரு காலகட்டங்களிலும் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஜெப மாலைகளை ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். we will see. நமக்கும் கோதுமையும் திராட்சை ரசமும் எண்ணெயும் கொடுத்த ஆண்டவர் நம்மளுடைய காயங்களை கட்டி நம்மை நிறைவுபடுத்துவார். அதுக்கப்புறம் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 28-30 அந்த ஆண்டவரனுடைய
அந்த இறுதி நாளில் எல்லார் மேலேயும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். மனிதர்கள் எல்லார் மேலேயும் நான் ஊற்றுவேன். அவர்கள் கனவுகள் காணுவாங்க, விஷன்ஸ் பார்ப்பாங்க. இது எல்லாமே நடக்குது அன்பார்ந்தவர்களே. இது எங்கே தெரியுமா இதை கோட் பண்ணுறாங்க? அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 14 28 வசனங்களில் புனித பேதுரு பெந்தகோஸ்து அன்னைக்கு எந்திரிச்சு எல்லாரும் அந்நி பாஷை பேசுகிறாங்க. அக்னி இறங்கினப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாம் மாதாவோடு சேர்ந்து புதிய ஏற்பாட்டில் அப்போது சுற்றி இருக்கிறவங்களாம் நினைக்கிறாங்க இவங்க குடிச்சிட்டு போதையில் உளர்றாங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அழகாக புனித பேதுரு சொல்கிறாங்க, இது என்ன காலையில் 9 மணி இவங்கெல்லாம் என்ன குடிச்சிட்டா இருக்காங்க? இல்லை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 28-30 வசனங்கள் ஆண்டவர் அந்த நாட்களில், ஆண்டவரின் நாட்களில் முதல் வருகையை பற்றி பேசுகிறாங்க. இப்போ மாமிசமான மனிதர்கள் யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அது இங்கே நடந்துச்சு அப்படின்றார். அப்போ யோவேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டதை எடுத்து புனித பேதுரு அங்கே சொல்கிறார். அன்பர்களே, யாரெல்லாம் அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் மீட்படைவார்கள். அந்த நாமம் எது? ஒரே நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரு நாமத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவை மரணம் வரைக்கும் தன்னையே தாழ்த்தி கொண்டார். அதனால் கடவுள் அவருக்கு எப்பேருக்கும் மேலான பெயரை கொடுத்தார். அதனால் ஆண்டவர் இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகர் அனைவரும் மண்டியிட வேண்டும். அது நடக்குது அன்பார்ந்தவர்களே. சரி, நீ நீதிமொழிகளில் பாருங்கள், அழகாக 19ஆம் வசனத்தில் மட்டுக்கு மிஞ்சின பேச்சு அளவற்ற தீமையை விளைவிக்கும். தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரும். நிறைய பேசிக்கிட்டு இருந்தோன்னா, ஆனால் தம் நாவை அடக்குவோர் விவேகம் உள்ளோர். அப்போ நமக்கு விவேகம் இருக்குன்னா, இஃப் யூ ஆர் ப்ரூடெண்ட், நம்ம கிளவராக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நாவை அடக்கி தேவையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவோம் அன்பர்களே. இது ஒரு தாழ்ச்சியின் அடையாளம்னு சொல்லி புனித ஆசீர்வாதப்பர், புனித அசிசியார் எல்லாருமே சொல்கிறாங்க. தேவையானதை மட்டும் பேசணுன்னா நாக்கு அடக்க தெரிஞ்சவனுக்கு உடம்பே அடக்க தெரியுதுன்றாங்க. அதான் பைபிள் சொல்லுது. ஸோ பிரச்சனையை குறைக்கணுமா? பேச்சை குறைக்கணும். அதான் நம்ம இன்றைக்கி கற்றுக்குறோம். சரி நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளைக்கு யோவேல் புத்தகத்தை நம்ம முடிச்சிருவோம். நாளைய தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.